ராஜி உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டே இருக்காங்க. மீனானார் உட்காந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ராஜி ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும்க்கா. இன்னும் பாருங்கள் அசைன்மெண்ட் எழுத வேண்டியது இருக்குல்லன்னு. இன்னும் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டே இருக்க. என் கூட கொஞ்சம் நேரம் நீ பேசு அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுமா, நீங்களே என்ன சேர்த்து உட்காந்து அசைன்மெண்ட் எழுதி தரீங்களா அப்படிங்கிறா. இல்லைப்பா இல்லை, நான்லாம் 56 பரீட்சை 100 அசைன்மெண்ட்டு இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் அரசாங்க உத்தியோகத்தை கிடச்சி இப்போ வேலையில் இருக்கேன். சேச்சா நான்லாம் உட்காந்து இன்னொருக்கு எழுத மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, நான் தானே எழுதி ஆகணும், நான் எழுதுறேன், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. பேரை எழுதுவா, நீ என் கூட கொஞ்சம் நேரம் பேசு அப்படிங்கிறாங்க. சரி உட்காந்துட்டு மூடி வச்சிடுறாங்க. ஆமாம், இந்த குடும்பத்தை கூட நீ முந்தி எப்பயா பேசியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இவங்க கூடயா, நான் எப்பயும் யார் கூடயும் பேசுனது இல்லைக்கா, சண்டை மட்டும் நல்லா போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த குடும்பத்தை பற்றி நிறைய தப்பான அபிப்பிராயம் தானே உங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் உன்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஆனால் நிறைய பேர் கூட இப்போலாம் நான் பேசுனது கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த குடும்பத்தில் வந்து நீ வாக்கப்பட்டிருக்கியே, இப்போ எல்லாரும் பற்றி கேரக்டரை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. நினைக்கிறதுக்கு என்ன, எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். கரெக்டாக